நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தபோது உங்களோட நெருக்கமாக பழகின நட்சத்திரங்கள் யார் யார்? அவங்கள்ட்ட நெருக்கம் பண்ணது அங்கே ராமநாதர் இருக்கும்போது எஸ்வி சேகர். அப்போ அவர் தானே, அவர் தான் மெயின் ஹீரோ. ராமநாராயண படம் நிறைய நடித்தார். அவர் தான். இன்னொன்று அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்புறம் நாரதன் புக்கு நடத்தினார். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த கவிதம் கூடு பேரரசு என் புக்கில் போட்டு விட்டுறேன். போட்டு தொடர்ந்து நாரதரில் என்னோட கவிதையில் தொடர்ந்து போட்டே இருந்தார். என்கரேஜ் பண்ணார். இந்த பாட்டெலாம் எழுதுறோம்ல, இதெல்லாம் ஒரு அடித்தளம் தான். அப்போ ஒரு பக்கம் பாட்டு கவிதை எழுதி கொடுப்பேன், அவர் புக்கில் போடுவார். ஒரு தடவை கம்போசிங் வாலி சார் வந்தார். அப்போ வந்து தான் நினைக்கிறேன் விஸ்வேஸ்வர் சார். அப்போ சொல்லிட்டார், என் பேரரசு நல்லா கவிதைலாம் எழுதுவார்ட்டாப்புல. எனக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம நாளுக்கு கூச்சமாக இருக்கும்ல. அப்படியாயா கவிதை சொல்லியா அப்படின்ட்டார். நான் ஒரு கவிதை சொன்னேன், நல்லா இருக்கியா அப்படின்ட்டார். நல்லாச்சு நல்லையோ, அவர் வாயில் நல்லா சொன்னது பெரிய ஆசீர்வாதம். அதில் விஜய் சார் ரொம்ப பல சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் ஆவதெல்லாம் பெண்ணாலேன்ட்டு ஒரு படம், அது பாதியில் கொஞ்சம் நின்று போயிருது. அதை எடுத்து விஜய் சார் தான் முடித்தார். அப்புறம் ராமநாதன் பிஸியாக இருக்கேன். அப்போ ராமநாதன் வந்து பெர்மிஷன் கேட்குறாரு, நான் பேரரசை ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகேன்ட்டார். போட்டு அதில் எனக்கு ஃபஸ்ட்டு அசோசியேட் கார்டு பேர் போட்டது எஸ்விசிஆர் தான். ஆமாம், அசிஸ்டன்ட் வந்து அசோசியேட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு. எஸ்விசிஆர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நம்மளும் ஹீரோ பேசுகிறாரு. ஆமாம், அவரும் நம்ம காரில் கூட்டி போகிறாரு அப்படின்னு அந்த புதுசாக அந்த காலகட்டமில் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்புறம் நாடகத்துக்கு வர சொல்லுவார், நாடகம் போடுவார்ல வந்தி நாட்டு. ஆமாம், அப்போ போயிடுவேன். நம்மளை ஃபஸ்ட் ரோவில் உட்கார வச்சு ஃப்ரீ டிக்கெட் தானே, ஆமாம், உட்காந்து பார்க்குறது, அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சித்ரா சார். வணக்கம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஏவிஎம்னு பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அஜித், விஜய்னு பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனா கூட மியூசிக் வந்து நீங்க மோஸ்ட்லி ஸ்ரீகாந்த் தேவா சார், தினான்னு ரொம்ப ஃபேமஸ் இல்லாத, அதாவது ரொம்ப புகழின் உச்சிக்கு அடையாதவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்குங்களா சார்? இப்போ திருப்பாச்சியில் வந்து தினா சார் மியூசிக், அதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையும் விஜய் சாருக்கு பெரிய மிஸ்டர் தான் பண்ணாங்க. வித்யாசாகர், அப்புறம் தேவா, இளையராஜா, இப்படி பெரிய மிஸ்டேக்டர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆகும்போது விஜய் தான் உச்சம். அப்போ ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர், ரகுமான் கூட கரெக்டாக கொடுப்பாங்க. நான் தான் தினாசரும் சொல்கிறேன். ஆமாம், சொல்லும்போது ப்ரொடியூசருக்கு திருப்தி இல்லை. இப்போ நான் தினாவில் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். எனக்கு என்னென்னா, இந்த படம் கமர்ஷியல் படம், என்னோடய டேஸ்ட்டுக்கு பாட்டு வேணும். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இப்போது திருப்பாச்சி ஹிட்டானது தான் டைரக்டர். அது வரைக்கும் டைரக்டருக்காக முயற்சி தான் நம்ம படம் பண்ணுறோம். ஆமாம், அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இப்போ வித்தியாச பெரிய மிஸ்டர் போயிட்டால் நம்ம 1-2 டியூன் போட்டு கேட்க முடியாது. ஒரு ஜெயிச்ச டைரக்டர் உட்காந்தாங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் வேறு. நான் அசிஸ்டன்ட் மாதிரி உட்காருவேன். இது போதும் போ அப்படின்ட்டானா போராட முடியாது. அப்போ நம்ம திருப்தியாக சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும். நம்ம எத்தனை டியூன் கேட்டாலும் போடுறதுக்கு ஆள் வேணும். எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா, நமக்கு மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு எனக்கு நினச்சிட்டேன். ஒரு ஹிட்டு சாங்கு அதான். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே ஒரு டியூன் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ வந்து தினா சார் வந்து ஒரு சாங் பயங்கர ஹிட்டு, மன்மதராசா. இந்த சாங்கு அந்த அளவுக்குள்ள எனக்கு போதும். ஒரு சாங் மாஸ் சாங்கு, குத்து சாங்கு போட்டிருக்காரு படத்தில். நமக்கு மேக்ஸிமம் குத்து சாங் தான் இருக்க போகுது. அப்போ இவர் வச்சு வேலை வாங்கிடலாம். நமக்கு இவர் போதும். பிஸ்னஸுக்கு எல்லாத்துக்குமே விஜய்னு பற்றிய ஹீரோ இருக்கார். இதில் வித்யாசாகர் போட்டாலும் ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டாலும் யாரை போட்டாலும் பிஸ்னஸ் ஒன்று தான். வித்யாசாகர் போடுறதுனால கூட 10 கோடி 5 கோடி கூட போகிறதில்ல. இந்த சூப்பர் குட்டு விஜய் இதுக்கு தான் பிஸ்னஸ். நான் புது டைரக்டர். அப்போ யாரை போட்டாலும் இது பிஸ்னஸ் கூட போகிறதில்ல. அதனால் நம்ம கை கடக்குமோ ஆள் வேணும் அப்படின்னு தான் தினா சார் அது பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணார், சவுத்ரி சார் வந்து நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு விஜய் சார் ஆஃபீஸுக்கு வந்தார். அங்கே சூப்பர்டுக்கு அங்கே பற்ற வச்சுட்டார். என்ன தினாங்கிறான் நீ சொல்லுப்பான்ட்டார். நான் வெளியில் உட்காந்துருக்கேன். அப்புறம் அவர் பேசிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தோன்னே, என்னன்னா தினா உங்களுக்கு ஓகே அப்படின்னாரு. அப்போ தெரிஞ்சு வச்சு உள்ளே ஒரு 10 வச்சுருக்காருன்ட்டு. நான் சொல்லிட்டேன், இல்லை சார் வேலை வாங்கிக்கலாம் சார், சாங்கில் ஹிட்டு கொடுத்துடலாம் சார், எனக்கு ஓகே சார். ஓகேண்ணா உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே அப்படின்னு போயிட்டார். அவர் எப்போ டைரக்டருக்கானது கொடுப்பாரு.
தினாங்கிறது அப்போ தான் இப்போ ஒரு படம் 2 படம் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்கிறோம், இல்லை வித்தியாசம் போடுங்க, இல்லை வேற ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லலாம் அவர். உங்களுக்கு ஓகே சொன்னார்ல, எனக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக போச்சு. இது எல்லா சாங்கும் ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அதையும் இப்போ உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நம்மளோட பொறுப்பை ஒருத்தர் நம்பிக்கையோடு ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவர் சொன்னது நிறைவேற்றுற ஒரு பயம் வரும், அது வரணும். அந்த இதை கரை கொடுத்து அப்படி தான் திருப்பாச்சி வந்துச்சு. அதுலயும் ஒரே ஒரு மெலடி வந்து உமாரமணன் மேடமும் ஹரிஷ் ராகவேந்திராவும் பாடியிருப்பார். அது வந்து தினா சாரோட சாய்ஸுங்களா? அது விஜய் சார் சாய்ஸ். குத்து குமாங்குத்தா இருக்குது. தெலுங்கில் ஒரு சாங் நம்ம மெலோடியாக இருக்கு, இப்போ கேட்டு பாருங்கன்னாரு. கேட்டு நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு. இதை வச்சுக்கலாமான்னு கேட்டார். ஓகே சார், நான் தினா சாரை கேட்டுக்கிறேன்னு. இப்போ தினா சார் கேட்டு அவர் ஓகேன்ட்டார். ஓகே சார், ஹீரோக்கு ஓகேன்னா வச்சுக்கலான்ட்டார். அது உண்மையிலே தினா சாரோட பெருந்தன்மை. இல்லைன்னா இதே மாதிரி நானும் போட்டு தரேன் அப்படின்னு சில போடுவாங்க, அப்படி அது போல் அவர் ஓகேன்ட்டார். அப்படி தான் அந்த கண்ணு தான் கலந்தாச்சு பெரிய ஹிட்டு. கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சுங்கிற உங்க வரி வந்து ரொம்ப பிரமாதமான வரியா இந்த நான் வந்து நீ இந்த ஊர் எழுதி விஜய் சார் காட்டினேன், நல்லா இருக்குன்ட்டார். எல்லா சாங்குமே ஓகேன்ட்டார். இந்த கண்ணு தான் கலந்தாச்சு, கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சு தானே ரிலீஸ். இது ரெக்கார்டிங் பண்ணி நான் காருக்குள்ளே இருக்கேன், சாங் ரெக்கார்டிங் பண்ணி இந்த ரிலீஸ்லாம் தெரியாது, பாடி அனுப்பிட்டாங்க, சிடி அனுப்பிட்டாங்க. நான் விஜய் சார் காரில் போகும்போது இந்த சிடியை கொடுத்தேன். காரில் கேட்குறாரு. இந்த ரிலீஸை கேட்டுட்டு அப்போ தான் சொன்னார், கவிஞரே ரொம்ப நல்லா இருக்குது கவிஞரே அப்படின்னாரு. கவிஞர் அப்போ தான் என்ன ஒத்துக்கிட்டாரு. இந்த லிரிக்ஸ் கேட்டு மற்ற பாடலாசிரியர் வேறு, கவிஞர் வேறு, இதில் கவிஞராக ஒத்துக்கிட்டார் நம்மளை. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் முகநூல்ல முத்துவடுகு சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே புதிய விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை பத்தியும் நீங்க கொஞ்சம் ரசிகர்கள்ட்ட சொன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெம்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். கிடைக்கிறப்பா இல்லை, அவர் வந்து 2 வாய்ப்பு சரியாக அமைஞ்சுது. முரசுன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, என்னோட கதை வசனம், முத்துவடு டைரக்டரு, விஜய் சார் கதையெல்லாம் பிடிச்சி போச்சு. பிடிச்சி போயிட்டு எல்லாம் ஆரம்பித்தோம். சில சூழலில் அது மிஸ் ஆயிடுச்சு. அது அப்படி தான், சிலது அமையும், சிலது மிஸ் ஆகும். அப்புறம் எஸ்ஏ சூர்யா நடிப்பில் வந்து பண்டிகைன்னு ஒரு கதை, அதுவும் என்னோடய கதை வசனம். எஸ்ஏ சூர்யா சொல்லி அதுவும் மூவ் ஆச்சு. தானுசோடு தான் அவருக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணது. அதுவும் ஆரம்பித்து அதுவும் சில நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. சிலது மிஸ் ஆகும், அது வந்து மனம் தளரக்கூடாது. முத்தூடு தளரக்கூடாது. சீக்கிரம் அவருக்கு திருப்பி அமைஞ்சிடும் கண்டிப்பாக. உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி சித்ரா சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பேரரசு சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். வணக்கம். ஒரு செகண்ட். சித்ரா சார் உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். அஜய் ஆனந்த் சார், பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். சில கேள்விகள்லாம் லென்ஸ்ல நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் யூ பீன் கைண்ட் இனஃப் டு ஆன்சர். தேங்க்யூ வெரி மச். உங்க ஷோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். யூஆர் லைக் த என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் சினிமா மாதிரி இப்போ எல்லாத்தையும். ரொம்ப சந்தோஷம். மை டாட் இஸ் ஆல்சோ வெரி பிக் சிவாஜி கணேசன் ஃபெனாட்டிக், நான் ஒரு ரஜினி ஃபெனாட்டிக். அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஸோ வி ஆர் லவ் சோ ஹாப்பி டு வாட்ச் திஸ். அண்ட் தேங்க்ஸ், நைஸ் டாக்கிங் டு யூ சார். ப்ளீஸ் கண்டினியூ திஸ். தேங்க்யூ. ரிப்பிட்டேஷன்ல கேட்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம், ஆனா திருப்பாச்சியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலுமே அந்த படம் நாங்க எப்பவுமே இப்போ சொல்லிட்டு இருப்போம், ஒரு புது ஊருக்கு ஒருத்தன் வந்தானா முதல்ல அந்த இன்டர்வல் பிளாக் எடுத்து போடுறதுதான் எங்க வேலையை. அடிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி. சோ நான் இந்த ஊருக்கு முதல்ல பிரான்ஸுக்கு வந்தப்ப கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அதை தான் அமைச்சிருந்தான். பிரான்ஸே நீ பிஜிஎம் எல்லாம் போட்டு. சார் அந்த பேருகள், எங்க பெரியப்பா பேரு பாலசுப்ரமணியம். சோ நாங்க எப்பவும் பட்டாசு பாலு அந்த லெவல்ல நானும் எங்க அண்ணாவும் பேசிப்போம். அந்த லெவல்ல ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்லி ஃபிலிம்ஸ். தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. சிவகாசியை கேட்கவே வேண்டாம். எம்மாடி ஆத்தாடி எப்படி எழுதுனீங்கன்னு மாத்திரம் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. அது அந்த நேரத்துல இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல திருப்பதி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. திருப்பதிக்கு வந்து நான் வந்து ஜனவரி 5ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஏப்ரல் 14 ரிலீஸு. நைட் அண்ட் டே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு நாள் சிம்பு சார் லைனுக்கு வந்துட்டார் ஃபோனில். சார் வல்லவன் படம் பண்ணுறேன், அதில் உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி எப்போ சார் வேணும்னு கேட்டேன். சார் நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் வேணும் சார். எனக்கு ஷூட்டிங் டைட்டாக போயிட்டுருக்கு. அப்போ நான் சரி சொல்லலாம்னு எடுத்துட்டேன். சார் டைம் இல்லை, ஷூட்டிங் போய்கிட்டு சார் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கும்போது அடுத்து சிம்பு சார் சொல்கிறப்பல, சார் இந்த பாட்டை அப்பா தான் பாடுறாரு.
டிஆர் நம்முடைய ஆஸ்தான குரு. நான்லாம் அப்போது ரயில் பயணங்களில் நெஞ்சில் ஒரு ராகம், உயிர் ஒரு உஷா, இதெல்லாம் பாட்டு புத்தகம் வந்த உடனே முதல்ல பாட்டு புத்தகத்தை வாங்கிடுவோம். வாங்கி அதை பாடி பாடி மனப்பாடம் பண்ணுறது. வைகைக்கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, இது மாதிரி எல்லா பாட்டையும் மனப்பாடம் பண்ணுறது. வாழும் இல்லை நூலும் இல்லை நானும் வாழ்வில் பட்டம் விடுவேனா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடிட்டு தர்றது. எனக்கு டே பேரரசு, நீ டிஆர் பாட்டை மனப்பாடம் பண்ணி பாடி தெரிஞ்ச, இப்போ ஓம் பாட்டை நீ எழுதி அவர் பாடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, விட்டுறாதாடா அப்படின்னு ஒரு மனசு சொல்லும்ல. அப்போ டக்குன்னு எனக்கு பெரிய வாய்ப்பு இது. ஓகேட்டேன், அது எப்படி அப்புறம் பார்த்துக்கோன்ட்டு ஓகே சார் விட்டேன். டிவினை கொடுத்து விடுங்கன்ட்டு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கு, டிவினை கொடுத்து விட்டார். மறுநாள் ஷூட்டிங், நல்ல வேளை ஃபைட்டு ஒரு போயிட்டுருக்கு இருந்து, அந்த கேப்பில் யோசிக்கிறேன். மறுநாள் ஷூட்டிங் அந்த சாப்பாடு பிரேக் இருக்கும்ல, அந்த பிரேக்கில் சாப்பிடாமல் இருந்து அந்த ஃபஸ்ட்டு காரில் வந்து டிவினை கேட்டேன், ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிட்டேன். அந்த பிரேக்கில் எழுதின பாட்டு தான் எம்மாடி ஆத்தாடி. பிரேக்கில் எழுதி ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் சாங் எழுதி இங்கே கொடுத்து விட்டேன் யுவன் சங்கர் ராஜா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு. எனக்கு என்னென்னா ஈவன் வந்து டிஆர் பாட போகிறாரு, நம்ம பேக்கப் பண்ணோன்னே நேரம் அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு பேக்கப் பண்ணிட்டு வண்டியை யுவன் சங்கர் ராஜா அப்போ கலாசான்ட்டு ஒரு தேட்டர் இருந்துச்சு, அங்கே தான் போகிறோம். நான் உள்ளே போகிறேன், அப்போ தான் டிஆர் பாடிட்டு வெளியே போயிட்டார். எனக்கு அப்செட் ஆகிடுச்சு, என்னடா அது பாடி போயிட்டாருன்ட்டு. அப்புறம் சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சது. சாங் கேட்கலாமா சார்னா கேட்கலாம்ட்டு சிம்பு யுவன் சங்கர் ராஜா இருந்தாங்க. இப்போ சாங்கை ப்ளே பண்ணாங்க. நம்ம லிரிக்ஸு, டிஆரோட வாய்ஸு, எம்மாடி ஆத்தாடி ஒன்றை எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சிவஞ்சாதி, அரைச்ச மாவை அரைப்போம்மா, துவைச்ச துணியை துவைப்போம்மா. டிஆர் வாய்ஸில் இதை கேட்ட உடனே நான் சென்னைக்கு வந்ததே ஓகே இது போதும் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆமாம் ஆமாம். சில நேரங்களில் நம்ம வெற்றி அடிச்சிடும் தோணும், அது நம்ம ஜெயிச்சு கார் வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம், கோடிக்கோடி சம்பாதிக்கிறோம், அப்போலாம் தோணாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றி அடைஞ்சதாகவே நமக்கு தோணும். அந்த மாதிரி நிகழ்வு இது. சார் இதை நீங்க சொல்லும்போது எனக்கு தோணும், அன்னி வரைக்கும் அந்த பாட்டெல்லாம் பயங்கரமா சக்கப்போர்ட் போட்டுருக்கு. இப்போ நீங்களே அட்மையர் பண்ற பர்சனே நீங்க பார்க்கும்போது வாவ் ஃபேக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குமா, இல்ல ஒரு சமயத்துல சகஜமாயிடுமா, இல்ல அப்படியே தான் இருக்கும்? இல்லை இல்லை, அது உண்மையான கலைஞனுக்கு நம்ம உண்மையாக சினிமா நினைச்சோம்னா நம்ம யாரெல்லாம் வியந்து பார்த்தோமோ அவங்கள கடைசி வரைக்கும் வியந்து பார்த்துட்டே இருப்போம். நான் இன்றைக்கும் பாரதி ராஜா அவர்களை பெருசாக வியந்தம் பார்த்தோம். இன்றைக்கி போய் வீட்டில் பார்த்தாலும் அவரை வியந்தம் பார்ப்போம். ஒரு லெஜெண்டை பேசிக்கிருக்கோம், கேஷில் ஏற மாட்டோம். அப்போ நம்ம எங்கேயோ இருந்து அவனை நேசித்தோம், இப்போ பக்கத்துலேருந்து பேசுகிற வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்துருக்கான், ஆண்டவன் நன்றி அப்படின்னு மனசு நினச்சிட்டு அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அந்த அந்த சந்தர்ப்பம் எப்போ கிடைச்சாலும் அது பாக்கியம். அது மாதிரி பாக்கியராஜ் சார், இப்போ நான் வந்து பாக்கியராஜ் சார் பாரதி சார்லாம் எங்கே பார்த்தாலும் அன்னிச்சு செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக பஸ் காலத்தை விட்டு கும்பிட்றேன். வெள்ளை குதிரைன்னு ஒரு ஆடியோ லான்ச்சு வந்தார், ஃபஸ்ட்டு காலத்தை விட்டு கும்பிட்றேன். ஏன்னா அவங்களெலாம் பார்த்து அவங்களாம் வியந்து அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு சினிமா ஆசையே வந்துச்சு. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹிட்டு கொடுக்கலன்னா கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்து முடியாது சினிமாவுக்கு. நாங்களாம் கிராமத்தான் வந்து நாங்கள் சினிமா பார்த்துருக்கலாம், சினிமாவை எடுக்கணும்னு நினைப்பே எங்களுக்கு வந்திருக்காது. அப்போ எங்களுக்கெல்லாம் நம்மளும் சினிமா எடுக்கலாம், நம்மளும் டைரக்டர் ஆகலாம்னு ஒரு அந்த நம்பிக்கை கொடுத்தது எங்கள் திறமை, எங்கள் கதை, அதெல்லாம் இல்லை, பாரதி ராஜாங்கிற ஒரு மனிதர், மாபெரும் இயக்குனர். சார் இதை சொன்ன சாரி ஒரே ஒரு கேள்வி மாதிரி கடைசியா நான் கேட்டுக்கிறேன். இந்த கிராமம் நீங்க சொன்னோன்னே என் மைண்ட்ல இருந்த ஒரு கேள்வி தான். நான் ஒரு இந்த ரஜினி அனாலிசிஸ்ல நாங்க ஃபேன்ஸா பண்ணும்போது சொல்லிட்டு இருப்போம், அவரு அப்படி வந்து அவுட் அண்ட் அவுட் ரூரல் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு வேட்டி சட்டை போட்டு படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் ஃபுல்லா அந்த நீங்க பண்ற ஜானர் அந்த மாதிரி அவர் இறங்கல. பட் ஆனா நீங்க கதை நரேட் பண்ணிருக்கீங்க மாதிரி ஒரு இன்டர்வியூல நான் பார்த்த மாதிரி ஞாபகம். அந்த மாதிரி ஒரு சோன்ல அவர் பெருசாவும் இறங்கல. பட் நீங்க ஏதாவது அதை பத்தி ஃபீல் பண்ணீங்களா, இல்ல அந்த நரேஷனுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருந்தது மிஸ் ஆச்சா, என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி? சிவாசி திருப்பதி முடிஞ்சதுக்கப்புறம் நான் 2 முறை ரஜினி சாரை சந்தித்தேன். அப்போ அவருக்கான ஸ்கிரிப்டும் மைண்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அப்பா ஒன்று கதை சொல்லிடலாங்கிற மூமெண்ட் போகும்போது அப்போ தான் அந்த ராணாங்கிற படம் ஆரம்பிச்சிருந்தார். அப்போ அது பூஜை அன்றைக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அவர் யாரும் சந்திக்கலை, நம்மளும் சந்திக்கவும் முடியலை. அந்த
கேப்பில் வந்து எனக்கு டச்சு விட்டு போச்சு. அப்போ உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக நான் ஒரு மாதத்தில் அவர்கிட்ட கதை சொல்லியிருப்பேன். ஒருவேளை அவருக்கு ஓகே ஆகி படம் பண்ணியிருக்க வாய்ப்பும் இருந்திருக்கலாம். அது அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது நம்மோட வேற லக்கா இருக்கலாம். Anyway, sir, for the future, best wishes to you and கண்டிப்பா. please கண்டிப்பா. continue contributing to Tamil cinema. We are always there to support. Okay. Thank you so much. Thank you, Chitra sir. Thank you so much. தேங்க்யூ. உங்களுடைய முதல் பட கதாநாயகன் இன்றைக்கு அரசியலில் அடி எடுத்து வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எஸ்சிஎஸ் சார் பேசும்போதும் அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போதும் ஓகே, இவர் வந்து பையன் வந்து அரசியல் கொண்டு வர நினைக்கிறாரு, ஆனால் இவர் அரசியலுக்கு சரியாக வருவாரா? திருப்பாச்சி கொடுத்தாருல, சிவாஜி கொடுத்தாருல, உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகையான அசினோட பணியாற்றியது எப்படி இருக்கு? கதை கேட்டாங்க ஓகே, சம்பளம் பேசிட்டாங்க ஓகே, 3வது கண்டிச்சு போட்டாங்க. அப்போ தான் சைன் பண்ணுறது. என்னென்னா உங்களுடைய முதல் 2 கதாநாயகர்களையும் சமீபத்தில் எப்போ சந்திச்சிங்க? அஜித் சார் வந்து அவர் பையனுடைய பர்த்டேக்கு கூப்பிட்டாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.